தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கு நான் பல்வேறு விதத்தில் ஆய்வு பணிகளை நான் மேற்கொள்ளும் பொழுது ஒரு ஸ்கூல்ல நடந்த நிகழ்வு. ஸ்கூல்ல போறேன், கிளாஸ் ரூம்ல போறேன், ஒரு சில கேள்விகளை நான் கேட்கிறேன், யாருக்காச்சும் பதில் தெரியுமா என்று கேட்கும் பொழுது அங்க இருக்கின்ற ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றாரு, சரி பதில் சொல்லிய பிறகு நான் ஒரு புத்தகத்தை கொடுத்த புத்தகத்தை கொஞ்சம் நல்லா வாசிச்சு காமிங்க பார்க்கலாம் எனக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த மாணவன் அதை படிக்கும் பொழுது அட் த மேக்ஸிமம் சரியாக படிக்க சில நேரத்தில் சில வார்த்தைகளுடைய உச்சரிப்பு அவருக்கு வரவில்லை. ஆனா கான்பிடண்டா எடுத்து நான் படிக்கிறேன் சார் என்று அந்த பையன் சொன்னாப்ல. அதன் பிறகு இன்னொரு மாணவர் செல்றப்ப நான் கேட்கிறேன், இதை படிச்சு காட்டுறீங்கன்னு போது வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு தலை கீழே குடிச்சிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் படிக்கவே இல்லை. அவரோட அமைச்சர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் வந்தெல்லாம் பயந்துருக்கலாம் அவங்க. ஆனா அந்த மாணவன் நான் படிக்கிறேன் சார் சொல்லி மாணவன் சில நேரம் தப்பு தப்பாவும் படிச்சாரு. ஆனா ஆசிரியர்கள் எனக்கு வெளில கூட்டிட்டு வந்து நான் சொன்னேன், பையனுக்கு எவ்வளவு கான்பிடன்ட் இருக்கு. அந்த ஆசிரியர் சொல்றாங்க, சார் அவன் தப்பா படிச்சான், தயவுசெய்து மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார், அவன் வந்து கலை திருவிழால பள்ளியிலே வந்தான் சார், ஃபர்ஸ்ட் வந்தான் என்று சொல்லும் பொழுது அந்த தன்னம்பிக்கை எங்கே வந்தது? வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு தலையை கீழே குடிஞ்சிட்டு இருக்கின்ற பிள்ளைகள் எங்கே? சார் நான் படிச்சு காட்டுறேன் சார் உடனே எந்திரிச்சு கையை தூக்கி அந்த மாணவன் எங்கே? சோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த தன்னம்பிக்கையை தரக்கூடிய அளவுக்கு இந்த கலை திருவிழா இருக்குது என்று நான் பெருமைப்பட்டேன்.